என்னது இது? விறகு பூதா நனைஞ்சு போயிருக்கு. அட கடவுளே, இப்ப என்ன செய்ய? சமையல்காரன் வரலன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதுக்காவது குழந்தைங்க இருந்ததுனால நான் சமைச்சு தரேன்னு சொல்லிட்டா. இப்ப விறகும்லாம் நனைஞ்சு போய் கிடக்கு. காஞ்சி விறகுக்கு எங்க போவேன்? ஷே, நேத்து பூரா மழை பெஞ்சிட்டு இருந்து நான் விறகு பத்தி நினைக்காம போயிட்டேனே. பூ கட்டணும், அந்த வேலை பார்க்கணும், இந்த வேலை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த விறகு பத்தின நினைப்பே இல்லாமல போச்சு. பின்னால தின்ன தாவரத்துல எடுத்து போட்டிருந்தா கூட அது பாட்டு கிடந்துக்க நனைஞ்சிருக்காது. இப்படி மழையில விட்டுட்டேனே. சரோஜாக்கா, சரோஜாக்கா. என்ன சில்பா? ஏக்கா, டிபன் பாக்ஸ் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன், இந்தாங்க. என்னது டிபன் பாக்ஸா? இது எப்படி வாங்கிட்டு வந்துச்சு? ஏக்கா, பாட்டி தான் கொண்டு வந்தாவே. என்னது, பாட்டி கொண்டு வந்தாவளா? ஆமாக்கா, ராத்திரி இதுல சாப்பாடு கொண்டு வந்தாவே. இந்தாங்கக்கா, பிடிங்க, எனக்கு வீட்ல நிறைய வேலை இருக்கு. குடை. அட பேதி எடுத்த கிளவி. நேத்து நான் கிட்ட கேட்கும்போது இல்ல கரப்பாம்பூச்சி இருக்கு, வெளியே கொண்டு கொட்ட போறேன்னு சொல்லிட்டு போச்சு. இப்ப என்னடானா இந்த சிலுப்பா எங்களுக்கு சாப்பாடு கொண்டு தந்தான்னு சொல்லிட்டு போறா. இந்த கிளவிய வீட்டை விட்டு துரத்துனா சரிப்பட்டு வரா. பாட்டி, ஏ பாட்டி, பாட்டி. என்ன சரோஜா? ஐயோ, என்னது இது? புழுக்க டிபன் பாக்ஸ கொண்டு வந்து கொடுத்திருப்பாளோ? இவன் நீ கஞ்சி காய்ச்சி போடுவாளே. சரோஜா, எனக்கு கொஞ்சம் உள்ள வேலை எடுக்குமான பிறகு வாரேன். எங்க வீட்டுல இருக்க வேலையெல்லாம் எங்க அம்மா பாத்துக்கிடுவா. நீங்க என்ன வேண்டாத வேலை பார்க்க போறிய? ஆமா, இந்த டிபன் பாக்ஸ் எங்க வச்சிருந்திய? டிபன் பாக்ஸா? எந்த டிபன் பாக்ஸ்மா? உனக்கு தெரியாத மாதிரி நடிக்காங்க பாட்டி. நேத்து ராத்திரி நீங்க இந்த டிபன் பாக்ஸ் தூக்கிட்டு போகும்போது நான் கேட்டேன், நீங்க என்ன சொன்னீங்க? ஒரே கரப்பாம்பூச்சியா இருக்கு, வெளியே கொண்டு கொட்ட போறேன்னு சொன்னீங்க. இது எப்படி சிலுப்பா வீட்டு வரைக்கும் போச்சு? சரோஜா, அதான் சொன்னேன்லம்மா, ஒரே கருப்பாம்பூச்சியா இருந்ததுனால மழை தண்ணியை பிடிச்சு கழுவி காய வச்சிருக்கேன்னு. காய வச்ச டிபன் பாக்ஸ் எப்படி சிலுப்பா வீட்டுக்கு போச்சு? அதுவா, காத்துல அடிச்சிட்டு போயிருக்கோமா. இந்த தெருவுல கழுவி காய வச்ச பாத்திரம் சிலுப்பா கூடார வரைக்கும் அடிச்சிட்டு போயிருக்கு. ஆமாமா, புயல் அடிக்குது பாத்தியா? புயல் காத்துல பாத்திரம் பறந்திருக்கும். அது எப்படி மொத்தமா பறந்து பக்கத்து தெருவுல இருக்க கூடாரத்துக்கே போச்சு? சரோஜா, அது காத்து ஒரே திசைக்கு அடிச்சு கொண்டு போயிருக்கும். ஒரே திசையில அடிச்சிட்டு போயல, ஒரு கிழவி தான் கொண்டு போயிருக்கு. சரோஜா, ஒரு நிமிஷம்மா, என் மருமவ கூப்பிட்ட மாதிரி இருக்கு. அமுதா, இதோ வாரேம்மா. பிராட் கிழவி, சரியான பிராட் கிழவி. இது எதுக்கு இதுல சாப்பாடு எடுத்து போய் அவளுக்கு கொடுத்துச்சுன்னு தெரியலையே. அப்படி இந்த குடுமி மேல என்ன பாசம்? குடுமிங்க வேலை கூட செய்யறது கிடையாது. கிழவிக்கு பட்டாசு வாயில வச்சதுல இருந்து ஏதோ பாசம் வந்துட்டு நினைக்க குடுமி மேல. வாச்சிக்கிடி இதுக்கு மேல ஏதாவது கொண்டு போட்டோம் அப்ப இருக்கு. இப்ப என்ன செய்ய? ரோசப்பக்கா, என்னக்கா இங்கதான் இருக்கீங்களோ? ஏக்கா, காய் வெட்ட ஆள் வந்துட்டாவளா? வேலையை ஆரம்பிச்சிடலாமாக்கா? குழந்தை, காய் வெட்ட என்ன வரல பாத்துக்க. ஆனா விறகு பூரா நனைஞ்சு போச்சு குழந்தை. ஐயோ, என்னக்கா சொல்றிய? விறகு நனைஞ்சு போச்சா? ஆமா குழந்தை, ராத்திரி முழுக்க மழை பெஞ்சிருக்குல்ல. நான் மத்ததெல்லாம் யோசிச்சு விறகு பத்தி யோசிக்காம போயிட்டேன் குழந்தை. எடுத்துட்டு போய் எங்க வீட்டு திண்ணையில அடுக்கி வச்சிருந்தா கூட அது பாட்டுக்கு இருந்திருக்கும், நனைஞ்சிருக்காது. இப்படி மறந்துட்டேன குழந்தை. இப்ப விறகுக்கு என்ன செய்ய? காஞ்ச விறகு எங்கேயாவது கிடைக்குமா? தெரியலையக்கா, விறகு கடையில போய் கேட்டு பார்த்தா தெரியும். அது மட்டும் இல்லாம எல்லா இடமும் மழை தானே பெஞ்சிருக்கு, எப்படி காஞ்ச விறகு கிடைக்கும்? ஆமா, என்ன குழந்தை? ஏக்கா, கொஞ்சம் மண்ணெண்ணெய் இருந்தா எடுத்துருவாங்க, ஊத்தி பத்த வச்சு பார்ப்போம். குழந்தை, மண்ணெண்ணெய் ஊத்தினாலும் பத்த வைக்குமா என்னன்னு தெரியலையே. விறகு நல்ல தொப்ப கட்டையெல்லாம் நனைஞ்சு போய் கிடக்கு. ரோசப்பக்கா, என்னக்கா பண்றிய? சடங்கு வீட்டுக்காரவீங்கனால கண்ணிலே காண முடியல. ஏதாவது வேலைகளா இருக்குமான்னு தான் வந்தேக்கா. ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்கக்கா செய்ய. ஓனர், ஒரே ஒரு வேலை இருக்கு ஓனர். ரோசப்பக்கா சமைக்கிறதுக்கு வாங்கிச்ச விறகு பூரா நனைஞ்சு போச்சான். அதை மட்டும் அள்ளிட்டு போய் 1/2 மணி நேரத்துல காய வச்சு எடுத்துருவாங்க ஓனர். 1/2 மணி நேரத்துல காய வச்சு எடுத்துட்டு வரைக்கும் நான் என்ன சூரியனா? இல்ல ஓனர், நீங்க கொடூரமா பார்த்தா குடிசை எரிஞ்சிரும்னு கேள்விப்பட்டேன். அதான் காய வச்சு தாங்கன்னு கேட்டேன் ஓனர். இல்லனா அதை விடுங்க, என்ன ஒண்ணு பண்ணுங்க, இந்த விறக கொஞ்ச நேரம் கொடூரமா பாருங்க ஓனர். பத்தி எரிஞ்சிரும்ல, நான் பிரியாணி கிண்டிடுவேன். சரி, பேதி இருப்பா. நான் மட்டும் அப்படி சொன்னேன். இல்ல ஓனர், எப்பவுமே உங்க பார்வை ஒரு தினுசா இருக்குல்ல. ஆமா, இருக்கா. உங்கள் வேலை விடலாம், நான் மோசமா தான் பாத்துருவேன். சரோஜா, என்னையும் சேர்த்து சொல்றியோ? ஏக்கா, உங்களை என்ன சொல்லுவானா? இந்த குழந்தை என்ன வச்சு பேசினா பத்தியில்ல. சரிக்கா, விறகு எப்படி நனைய விட்டியே? ஓனர், சுடுதண்ணி வச்சு குளிக்க வச்சுட்டாவலாம். சுடுதண்ணி வச்சு குளிக்க வைக்க என்ன புது மாப்பிளையா? ஓனர், நீங்க தான் கேனத்தனமா ஒரு கேள்வி கேட்டீங்க ஓனர். மழையில நனைஞ்சிட்டேன்னு சொன்னா அப்படியான்னு கேட்கணும். எப்படின்னு கேட்டா நினைச்சா காமிக்க முடியும். நீ வாய மூடு, நான் ரோசா பக்கத்துல தான் பேசிட்டு இருக்கேன்.
ரோசா பக்கா இப்போ என்ன செய்யணும் உங்களுக்கு? சரோஜா ஒண்ணு செய்யண்டா. விறகுதான் இல்ல சரோஜா. உன் வீட்ல ஏதோ காஞ்ச விறகு வச்சிருக்கியா? எங்க வீட்ல எங்கக்கா இருக்கு? நான் என்ன விறகு கடையா வச்சிருக்கேன். மரட்டி தான் தட்டி வச்சிருந்தா அதையும் வித்துட்டோம். ஓனர் மரட்டி தான் இல்ல ஒரு கப் டீயாவது கிடைக்குமா ஓனர்? மழை பெஞ்சதுனால ரொம்ப குளிர்து ஓனர், ஒரே ஒரு டீ கொடுங்களாம். ரோசா பக்கா நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இவளுக்கு என்ன பிரச்சனை? ஓவரா வம்பு இழுத்துட்டு இருக்கா நீ? சரோஜா அது வந்து ஃபங்க்ஷனுக்கு சமைக்கிறதுக்கு அட்வான்ஸ் ஒருத்தட்ட கொடுத்துருந்தோமா, அவர் திடீர்னு சாக் மாமாக்கு போன் போட்டு வர முடியாது நான் ஊருக்கு போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டானா. ஐயோ என்னக்கா சொல்றிய? ஆமா சரோஜா, திடீர்னு நேத்து சாயங்காலம் தான் போன் போட்டு சொன்ன பாத்துக்க. அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த நேரத்துல குழந்தை என் வீட்டுல இருந்ததுனால நான் உங்களுக்கு சமைச்சு தரேக்கான்னு சொன்னேன். சில்பாவையும் சௌமியும் தான் காய் வெட்ட கூப்பிட்டுருக்கேன். அதான் இப்ப சமைக்கணும்னா விறகு இல்லையே, நனைஞ்சு போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல சரோஜா. ஏக்கா நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஐடியா சொல்லட்டுமா? பாத்தீங்களா, இதுக்கு தான் ஐடியா ஓனர்லாம் வரணுங்குது. ஓனர் ஐடியா சிம் உங்களோட தானோ? முறைக்காதங்க ஓனர், ஐடியா தரேன்னு சொன்னீங்களா அதான் கேட்டேன். எனக்கும் ஒன்று தேவைப்படுது, முடிஞ்சா தாங்க ஓனர். முதல்ல உன்கிட்ட இருக்க சிம் கார்டு நம்பர் எனக்கு கொடு, அதுக்கு வர தாரேன். ஐயோ என்ன ஐயோ? தற்சமயம் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. நம்பர் தானே கேட்டேன், இவ வீட்டு சொத்தையா கேட்டேன். எதுக்கு இப்படி அதிர்ச்சியாவியா திரும்பியா? சரோஜா ஏதோ ஐடியா இருக்கு, நீ சொல்லு சரோஜா. ஏக்கா எங்க வீட்ல எக்ஸ்ட்ரா ஒரு கேஸ் இருக்கு பாத்துக்கிடுங்க, அத வேணா தாரேக்கா, கேஸ் அடுப்புல சமைச்சிருங்களா? ஓனர் இத்தனோடு கேஸ் அடுப்புல வீட்டுக்கு சமைக்கலாம், ஊருக்கு எப்படி சமைக்கிறது? அதுக்கு அந்த பெரிய அடுப்பு வேணும் ஓனர். குழந்தை சரோஜா சொல்லியே சரிதான். மாணிக்கம் தம்பியா வண்டி எடுத்துட்டு போய் பெரிய அடுப்பு கிடைக்குமான்னு கேட்டு வர சொல்றியா? ஏக்கா உங்களுக்கு சமையல் பாத்திரம் எல்லாம் கொண்டு போட்டுருப்பாருல, அவர்கிட்ட கேட்டாலே கேஸ் அடுப்பு தருவாருக்கா. எல்லாம் வாடகை தானக்கா. நான் சாக் மாமாட்ட சொல்லியும் குழந்தை, நீ மாணிக்கம் தம்பிட்டையும் சொல்லு. அங்க இல்லனா வேற இடத்துல எடுத்துட்டு வருவாவல்ல, சீக்கிரம் போ குழந்தை. ஏக்கா நான் போயிட்டு வர்றதுக்குள்ள சௌமியா சில்பாக்கா வந்தவனா இஞ்சி பூண்டுலாம் எடுத்து உரிக்க சொல்லுங்கக்கா. அப்படியே வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்ட சொல்லுங்க, நான் ஒரு அரை மணி நேரத்துல வந்துடுறேன். சரி குழந்தை. ரோசபக்கா கவலைப்படாதுங்கக்கா, இப்பெல்லாம் விறகுலையும் சமைக்காவ கேஸ் அடுப்புலையும் சமைக்காவல்ல, நமக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கு. இந்த பாருங்க, இந்த கூடாரத்துக்கு நீங்க வந்து 2 நாள் ஆயிருச்சு, இதோட 3வது நாள். 3வது நாள் நீங்க இங்க ஸ்டே பண்ணனும்னா டபுள் அமௌண்ட் வாங்குவேன்னு சொல்லி வச்சிருந்தேன். 2000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க ஸ்டே பண்றதா இருந்தா பண்ணுங்க, இல்லனா பேக் எடுத்துட்டு கிளம்புங்க. என்னம்மா நீ இப்படி சொல்றா? அன்னைக்கு நாங்க ஈவினிங் தானே வந்து தங்கணும். ஈவினிங் வந்தறனால சரி, மார்னிங் வந்தறனால சரி, அது ஒரு டே கணக்குல வந்துருச்சு. இன்னைக்கு 3வது நாள். இந்த நாளுக்கு ரூபா தந்தாதான் நீங்க இங்க தங்க முடியும், இல்லனா பேக் எடுத்துட்டு கிளம்புங்க. சரிம்மா நான் இப்ப வீடு தேட தான் போறேன். போயிட்டு வந்து வீடு கிடைக்கலன்னா தாரேன். அப்படினா பேக் எடுத்துட்டு கிளம்புங்க. அம்மா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பேக் இருக்கட்டும்மா. 2000 தானே, நான் தந்துடுறேன். அப்படினா சரி இருக்கட்டும். ஜெனி நான் இன்னைக்கு போய் வாடகைக்கு வீடு தேடி பாக்குறேன் ஜெனி. சரி. நீ அந்த ரோசா பக்கம் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்கல்ல, அங்க வேணா போயிட்டு வா. சரி. நான் வரேன் ஜெனி. ஏம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? ரோசா பாண்டி இன்னைக்கு ஃபங்க்ஷன் வீட்ல காய் வெட்ட கூப்பிட்டாங்கல்ல, வா போக நேரம் ஆகுது. நானும் வரேன். சரி வா போவோம். சரி சரோஜா, நீ போய் உங்க வீட்ல இருக்க கேஸ் கொஞ்சம் தூக்கிட்டு வந்துற. சரிக்கா, என் தம்பி தூக்கிட்டு வர சொல்லி. சரி சரோஜா, உடனே போய் கொண்டு வர சொல்லலாம். சரிக்கா சரி. எக்கா ரோசா பக்கா, என்னக்கா நீங்க கண்டவியெல்லாம் வர சொல்லிருக்கிய? ஓனர் ரவியலே, நான் ஒண்ணு கண்டவ கிடையாது. என்ன குடுமி, உனக்கு எதுக்கு வாய் நீளுது? நீ எதுக்கு இவ்வளவு கூட்டி சுத்திட்டு இருக்க? ரோசா பக்கா இவ்வளவு எதுக்குக்கா கூப்பிட்டிய? எங்க வீட்டு மானத்தையே வாங்கினவ. சரோஜா நான் சௌமியை கூப்பிடக்கு நேத்து ராத்திரி போனேன் பாத்துக்க. அப்போ உங்க சித்தி மாவா அவிய வீட்டுல தான் இருந்தா. வீடா? அவளே ஒரு டென்ட் போட்டுக்கிட்டு இருக்கா. அங்கதான் உன் சித்தி மாவளும் தங்கி இருந்தா. சே இது என்ன கேவலம். இந்த பாருங்க, ஜெனிஃபருக்கு நான் அந்த வாழ்க்கை கொடுத்திருக்கேன், வாழ இடம் கொடுத்திருக்கேன். நீங்க எங்களை வீட்டை விட்டு துரத்துனால நாங்க இவளை துரத்தாம வீட்டுக்குள்ள சேர்த்து வச்சிருக்கோம். அதுக்காக நீங்க எங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். சே நன்றி சொல்லுவா, நன்றி. இதை விட பெரிய கேவலம் எதுவுமே இல்ல. இந்த குடுமையே கூடாரம் மட்டும் ரோட்ல தங்கிட்டு கிடக்கா, நீ அவ கூட தங்கிட்டு இருக்கியோ? ஏன் ஒருத்தனா முக்கியாண்டி போனியே, அவனுக்கு வீடு கூட இல்லாம இருக்கா? ஏக்கா நான் தான் சொன்னேன்லக்கா, அவரை வீட்டை விட்டு அவசரம் துரத்திட்டாங்கன்னு. போக இடம் இல்லாம தான் ஃபிஷ் ஆண்டி வீட்டுல வந்து இருந்தோம். நீ தான் அங்கேயே இருக்க கூடாதுன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டா. ராத்திரி முழுக்க எங்க போறதுன்னு தெரியாம தான் சாமி வீட்டுல போய் தங்கணும். சே பெத்தவியில கஷ்டப்படுத்திட்டு ஓடினால அவன் தான் முக்கியம். நீ அதான் இந்த மாதிரிலாம் அனுபவிச்சுட்டு இருக்க. நீ என்ன இது பார்த்தா என்ன கிடைக்கும்?
அப்பதான் இதுக்கு முன்னாடி நீ இருந்த இடமும் பெத்தவி யாருமே உனக்கு தெரியும். இங்க பாருங்க ஒன்னர் ரபியலே, நான் தான் இப்ப ஜெனிஃபருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கேன், வாழ்றதுக்கு இடமும் விட்டுருக்கேன். அதுக்கு உனக்கு வாழ்த்து மடல் வாசிக்கணுமா? பேதி எடுப்பா குடுமிக்காரி நானே வயிற்றுச்சல நின்றுட்டு இருக்கேன். நீ வாழ்க்கை கொடுத்ததை பத்தி பேசிட்டு இருக்க. பெரிய மாளிகையில கொண்டு வாழ வச்சுட்டாரு, அப்படியே வாழ்க்கை கொடுத்துட்ட வாழ்க்கை. இதுக்கு மேல ஏதாவது பேசலன்னு வச்சுக்க என்ன சட்டியில போட்டு பொறிச்சு விடுவேன். சரோஜா இத பத்தி பிறகு பேசிக்கிடுவோம், நீ போய் கேஸ் எடுத்துடுவா சரோஜா. சரிக்கா. சில்பா நீனும் மகளும் காய்கறி எல்லாம் வெட்டுங்க. சரிக்கா. முதல்ல வெங்காயத்தை உரிச்சு வெட்டுங்க. ஜெனிஃபர் நீ என்னம்மா செய்யா? அக்கா எனக்கு வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்ட தெரியாதுக்கா. அப்போ வெள்ளை பூண்டு எடுத்து உரிக்கிறியம்மா? சில்பா அந்த பிள்ளைக்கும் என்ன செய்யணும்னு சொல்லி கூட அழகா செய்வா. சரி ரோசா பக்கா, 1000 ரூபாய் தந்துருவீல்ல? தந்துருவேன் சில்பா. குழந்தை இப்ப வருவா, வந்த பிறகு சமைக்க ஆரம்பிச்சிருவா. அதுக்கு முன்னாடி நீங்க வெட்டுங்க எல்லாத்தையும். சரிக்கா. சாமிமா ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஜம்மா ஸ்டார்ட் பண்றதெல்லாம் இருக்கட்டும். இங்க என்னென்ன பொருள்லாம் இருக்கோ அதெல்லாம் முதல்ல எடுத்து பரப்பி வை. அப்புறம் அதை ஒரு மூட்டையில கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கட்டு. நான் அப்படியே நம்ம வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன். சாமி எதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கேட்டனா? அவளத்தையும் அள்ளி போட்டு கேட்டிரட்டுமா? எம்மா இந்த சமையலுக்கு நிறைய பொருள் தேவை இருக்கும். எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டா அவ என்ன பண்ணுவோம்? நம்ம மேல வேற சந்தேகம் வந்துரும்மா. அதனால கொஞ்சத்தை பதுக்கி எடுத்துட்டு போயிடலாம். சரி சாமி. சீக்கிரமா இந்த குழந்தை வரதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடி. அவ வந்தா ரொம்ப நியாயம் பேசுவா. சரி சாமி. அக்கா என்னக்கா செய்யணும்? சொல்றேம்மா, முதல்ல மூட்டையில இருக்க காய்கறி எல்லாம் எடுத்து கொட்டுமா வா. சரிக்கா. மாணிக்கம் 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 இங்க கொஞ்சம் வாங்க. என்ன குழந்தை? மாணிக்கம் நான் ரோசப்பக்கா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு சமைச்சு தரேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா, ஏன் குழந்தை இப்போ உன்னால முடியாதோ? அது இல்ல மாணிக்கம், விறகு பூரா நனைஞ்சு போச்சு. அவிய கேஸ் வாங்கி தரேங்க, அவ அடுப்பு இல்லையா. நீங்க அண்டை வச்சு சமைக்கிற மாதிரி பெரிய கேஸ் அடுப்பு வாங்கிட்டு வரீங்களா? கடையில போயா குழந்தை? இல்லங்க, வாடகைக்கு விடுவாவில, அங்க போய் வாங்கிட்டு வாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு பாத்திரம் எல்லாம் கொடுக்குறாங்களா, அவங்க வச்சிருப்பாங்க. சீக்கிரமா நீங்க போய் வாங்கிட்டு வாங்க மாணிக்கம், அப்பதான் ஃபங்க்ஷனுக்கு சமைச்சு கொடுக்க முடியும். சரி குழந்தை, ஆனா கிடைக்கலன்னா என்ன பண்றது? மாணிக்கம் அப்படிலாம் சொல்லாதுங்க, கண்டிப்பா சமைச்சு கொடுத்தாகணும். சேக்கணும்னு போறேன்னு சொல்லியிருக்காவ, நீங்களும் போங்க. எப்படியாவது ஆளுக்கு ஒரு இடமா தேடி 2 வாங்கிட்டு வந்தாலும் சந்தோஷம்தான். சீக்கிரம் போங்க மாணிக்கம். சரி குழந்தை. குழந்தை என்னமாச்சி சமைக்க போறேன்னு போனா? பாட்டி ஃபங்க்ஷன் வீட்டுல மழையில விறகு பூரா நனைஞ்சு போச்சு, அதனால சமைக்க முடியல பாட்டி. இனி கேஸ் அடுப்புல தான் சமைக்கணுமா. அதான் உங்க பேரனை போய் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன். அப்படியே அங்க ஏதோ வேலை இருக்கமா, நான் வேணா வந்து செஞ்சு தரட்டேன்? வேண்டாம் பாட்டி, நீங்க பிள்ளைய மட்டும் பாத்துக்கிடுங்க. பச்சைக்கிளி வேணா கூட்டிட்டு போட்டுமா? கூட்டிட்டு போமா, அங்கதான் நிறைய வேலை இருக்கும்ல. சரி பாட்டி. சேகரி தம்பி சேகருங்க பாப்பு. எனக்கா? எப்பு ரோசப்பக்கா வீட்டுல இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல பூ. அவி வீட்டுல வச்சிருந்த விறகு பூரா நனைஞ்சு போச்சான், அதனால கேஸ் கேட்டாவு பூ. நம்ம வீட்டுல கேஸ் அடைச்சது இருக்குதுல்ல, அது கொண்டு போய் கொடுத்துருப்பூ. பாவம் ரோசப்பக்கா ஒத்தையில கிடந்து அல்லாடிட்டு கிடக்காவ. பக்கத்து வீட்டுல இருந்துட்டு நம்ம உதவி செய்யாம இருக்க முடியுமா? நம்மளால முடிஞ்சது ஒரு சின்ன உதவி. நாளைக்கே யூஸ் பண்ணிட்டு தந்துருவாவ. அதுக்கு பிறகு நம்ம புதுசா புக்கு பண்ணி வாங்கிடுவோம். ஆமா ஜெனிஃபர் அந்த குடுமி கூட தங்கி இருக்காள. ஒரு சும்மா இந்த கிழவி அவளுக்கு தான் சோறு எடுத்துட்டு போயிருக்குமோ? ஓஹோ, அப்ப சோழியும் குடுமி சும்மா அடையல, காரணத்தோட தான் ஆடி இருக்கு. அப்போ அந்த குடுமிக்கு சோறு போயில, அந்த குடியை கெடுத்தவளுக்கு தான் சோறு போயிருக்கு. இன்னைக்கு இந்த கிழவிக்கு இருக்கு. மாடுகோ மாடுகோ மாடு கை, ஜோடுகோ ஜோடுகோ ஜோடு கை. மாடுகோ மாடுகோ மாடு கை, ஜோடுகோ ஜோடுகோ ஜோடு கை. காசுகோ காசுகோ, பூசுகோ பூசுகோ, மாலையில் ஆடிக்கோ மந்திரம் பாடிக்கோ. மாடுகோ மாடுகோ மாடு கை, ஜோடுகோ ஜோடுகோ ஜோடு கை. ஏய் பாட்டி, தடி இவளா என்ன பண்ண? ஐயோ கை, என்னோட கை. என்ன கையில என்ன பையன கையில? அது ஒண்ணு இல்லம்மா, லேசா சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருந்து, அதான் உதறி விட்டுட்டு இருந்தேன். உதர்ன மாதிரி தெரியல, குத்தாட்டம்லாம் ஆடின மாதிரி இருந்து. இல்லம்மா சரோஜா, உண்மையிலே கைதான் சுளுக்கி போச்சு. ஆமா நீ எதுக்கு வந்தா? பாட்டி நீங்க சாப்பாடு உங்க பேத்திக்கு தானே எடுத்துட்டு போனியே? ஐயோ என்ன இது, இவ எப்படி கண்டுபிடிச்சா? சொல்லுங்க பாட்டி, ஜெனிஃபருக்கு தானே எடுத்துட்டு போனியே? ஐயோ ஒரு படியா கழுத்து இழுத்துட்டு போதே, என்னால பேச முடியலையே. சரோஜா நீ போமா, நான் பேரோ பேசுறேன்.
பாட்டி இதுவும் நாடகம் தானே? ஐயோ என்னால முடியலையே. ஷடோஜா பட்டாசு வெடிச்சதுல வாயில அடிபட்டு இருந்துல, அதான் தொண்டைய பிடிச்சு இழுக்குன்னு நினைக்க. என்னால முடியலம்மா பேசுறதுக்கு. நல்ல நாடகம் நடிங்க. இன்னொரு தடவை இங்க இருந்து டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு அங்க போட்டோம், அப்ப வச்சுக்கிட்டே உங்களை. போயிட்டாளா? இந்த வானதி சரியான வாடனால இருக்கா. எப்படி கண்டுபிடிச்சு தொலைச்சா? முதல்ல அந்த புழுக்கையும் மிதிக்கணும். இந்த டிபன் பாக்ஸ கொண்டு போய் கொடுத்த எனக்கு வாங்க போய் தெரியாதா? அதை கொண்டு வந்து கொடுத்து நீ மாட்டில விட்டுப்டா. இனி எது கொடுத்தாலும் டிபன் பாக்ஸ்ல கொடுக்க கூடாது. அந்த புழுக்கைக்கு பார்சல் கட்டிட வேண்டியதான்.